அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் ஊர் சைடில் மாங்காய் சேர்க்காம தால்ச்சா வைக்கவே மாட்டாங்க. முன்னாடியே கொஞ்சம் மட்டன் வாங்கி வச்சுருந்தேன் பலவ் சாப்பாட்டுக்குன்னே. கொஞ்சம் எலும்பு கறியாக சேர்த்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி பலவ் சாப்பாடு செய்ய போகிறேன். என்ன தான் பிரியாணி தான் சூப்பர் அப்படின்னா கூட இந்த பலவ் கானாக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் பட்டாளமே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கடலூர் சைடு. எங்கள் ஊரில் தால்ச்சாவில் கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் சௌச்சௌ, வாழைக்காய் இதெல்லாம் கண்டிப்பாக போட்டு செய்வாங்க. இது கூடவே ரொம்ப முக்கியமாக இடம் பிடிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தான். மாங்காய் போடாத தால்ச்சாவே கிடையாது. இது கூடவே எலும்பு, அதாவது மட்டனோட எலும்பு, கொழுப்பு கறி எல்லாமே சேர்த்து போட்டு செம்ம அல்டிமேட்டாக வைப்பாங்க. எனக்கு இந்த சின்ன சின்னதாக ஜீரக சம்பா அரிசியில் பலவ் சாப்பாடு செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி இல்லாததுனால பாஸ்மதி ரைஸ்லேயே சூப்பராக செஞ்சு இறக்கியாச்சு. சைட் டிஷ்க்கு சூப்பராக சிக்கனை பரட்டிகிட்டு இருக்கேன். ஊர் சைடில் இந்த முருங்கைக்காய், அவரைக்காய் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக தால்ச்சாவில் சேர்க்க மாட்டாங்க. உங்கள் ஊரில் எந்த வெஜிடபிளை தால்ச்சாவில் சேர்க்க மாட்டாங்கன்றதை ஊரோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.